Praise the Lord. How are you this morning? எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு கர்த்தர் அழகாக இந்த நாள்ல நம்மளை வழி நடத்தி கொண்டு வருகிறார். உங்களையும் உங்கள் மேலும் அவருடைய கண்களை வைத்து வழி நடத்தி கொண்டு வருகிறார். ஏனென்றால் போன வாரம் முழுவதும் நம்ம ஒரு மெய்ப்பனை குறித்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இன்றைக்கு ஆடுகளை குறித்து கர்த்தர் நம்மளை தியானிக்கும்படியாக சொல்லுகிறார். நேற்றைய தினம் ஆடுகள் வழி தவறி வேற மாற்று வழியாக போகிறது என்று நம்ம பார்த்தோம். அது ஏனென்றால் அந்த மெய்ப்பன் இல்ல இந்த வழி அவங்களுக்கு சரியில்லை, இப்போ நான் வேற வழியா கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெய்ப்பன் அவங்கள வேற வழியா கொண்டு போகிறாரு. ஆனா இன்றைக்கு எப்படி பார்க்க போறோம்னா இது வித்தியாசமானது. ஆடுகள் தொலைந்து போய் விடுகிறதை நம்ம பார்க்க போகிறோம். வேதத்திலேயே நம்ம பார்த்திருக்கோம். Jesus has spoken a parable about the lost sheep. நம்மளே ஆடுகள் என்று சொல்லுகிறார். ஆடு என்றால் அது ஈஸியா தொலைந்து போய்விடும். எப்படி தொலைந்து போயிடும்? அது கீழே பார்த்து தன்னுடைய ஆகாரத்தை சாப்பிட்டுட்டே இருக்கும் போது வழி தவறி அப்படியே போயிடலாம். ஆனா தொலைந்து போறது பீயிங் லாஸ்ட் அது இன்னும் ஒரு 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 வெரி ஸ்கேரி திங். ஏனென்றால் மாற்று வழியா போறது அட்லீஸ்ட் நம்மளுக்கு தெரியும், நம்ம போய் சேர வேண்டிய இடம் என்னன்னு தெரியும். இட்ஸ் a different route. ஆனா தொலைந்து போயிடுறது பீயிங் லாஸ்ட் இஸ் வெரி you don't know where you're going to go. எங்க போறோம், அடுத்தது என்ன, what is going to happen அப்படின்ற மாதிரி தெரியாத சூழ்நிலையில நீங்க இருக்கலாம். நீங்களோ உங்களுடைய ரிலேட்டிவ்ஸோ உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோ what is happening in their life, அவங்க வாழ்க்கையில என்ன நடக்குது, தொலைந்து போன மாதிரி இருக்கிறாங்களா? I want to encourage you, don't worry. ஏன்னா வேதத்துல பெரிய சங்கீதம் 119 அதனுடைய கடைசி வசனம் என்ன தெரியுமா போட்டிருக்கு? ஆங்கிலத்துல ரொம்ப அழகா இருக்கு. நான் வாண்டர் பண்ணி NLTல நான் அப்படியே அலைந்து தொலைந்து போயிட்டேன். I wandered away and I got lost. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க எப்படியாச்சும் என்ன தேடி கண்டுபிடிச்சிருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சிருவார். உங்க பிள்ளைகளோ உங்க குடும்பத்தாரோ தொலைஞ்சு போன மாதிரி காணப்படுறாங்களா? டோன்ட் வரி. கர்த்தர் எப்படியாச்சும் அவங்களை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்துருவார். அதுதான் அவருடைய அன்பின் சுவாபம். ஆனா நம்ம ஜெபிக்க வேண்டியவங்க ஜெபிச்சுட்டே இருக்கணும். ஏன்னா ஹல்லேலூயா. ஏற்கனவே ஒரு கதையை பத்தி நான் சொல்லியிருப்பேன். பீட்டர் ரிச்லி அப்படின்னு சொல்லிட்டு 1892 ஒரு வாலிபர் அவர் ஒரு படகு எடுத்து he was going. அந்த படகுல போகும்போது பார்த்தா திடீரென்று அந்த படகு ஷிப்ரெக் ஆயிடுது. ஷிப்ரெக் ஆனோன்னா எப்படியாச்சும் அந்த ஷிப்பை ரெஸ்கியூ பண்ணி அவரையும் ரெஸ்கியூ பண்ணி அவரை காப்பாத்துறாங்க. அடுத்தத ஒரு படகு எடுத்துட்டு போறாரு. அந்த படகுல ஓஷன் வழியா போகும்போதும் அந்த பிக் ஷிப்பும் ஷிப்ரெக் ஆயிடுது. அதான் கடலுக்குள்ள மூழ்கிடுது. அப்போ திருப்பியும் அவரை எப்படியோ அதுவும் எல்லாரும் மறித்து போயிருக்கணும், எப்படியோ அதிசயமாக தப்பித்துட்டு அவர் உயிர் பிழைச்சிடுறாரு. அதே மாதிரி 3வது தடவை திருப்பியும் அந்த படகு ஷிப்ரெக் ஆயிடுது. திருப்பியும் அவருடைய உயிர் தப்பப்படுகிறது. இதோட நிக்கலன்னா நீங்க நினைக்கிறீங்க இது உண்மையான கதை. எஸ், ரியலி நடந்த சம்பவம். 4வது முறையும் அவர் படகுல எங்கேயோ பிரயாணம் பண்ணி போகும்போது திருப்பி அந்த படகு மூழ்கி விடுகிறது. அவங்க எல்லாரும் அந்த படகையும் காப்பாத்துறாங்க, அவரையும் காப்பாத்துறாங்க. 5வது முறை பெரிய படகு எடுத்துட்டு போறாரு. அப்பயும் அந்த படகு முழுகிடுது. அவரும் காப்பாற்றப்படுகிறார், அவருடைய படகும் காப்பாற்றப்படுகிறது. அதுக்கு பிற்பாடு என்ன ஆகுதுன்னா ஒரு லீட்ஸ், அதாவது அந்த பெரிய ஷிப், அந்த ஷிப் எடுத்து சிட்டி ஆஃப் லீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய படகு பெரிய ஷிப் அதை எடுத்துட்டு அவர் இங்கிலாந்துல இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு பெரிய லாங் ஜேர்னி அந்த பெரிய சீ பாத் வழியா போறாரு. அப்ப போகும்போது திருப்பியும் அவரு ஷிப்ரெக் ஆயிட்டாரு. திருப்பியும் அவருடைய உயிர் தப்பப்படுகிறது. அங்க ஒரு பெரிய ஒரு ஷிப் அவரை காப்பாத்தி அவருக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து உணவு கொடுத்து உடைமடை துணியெல்லாம் கொடுத்து அவரை ஃப்ரெஷன் அப் பண்ணிட்டு அந்த கேப்டன் சொல்றாராம், எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? இந்த எங்க படகுல ஒரு லேடி ஒருத்தங்க டிராவல் பண்ணாங்க, வயதானம்மா, ஆனா அவங்க ரொம்ப பெட் ரெடனா இருக்காங்க, டு பி எப்போ மறிக்கலான்ற மாதிரி இருக்காங்க. ஆனா அவங்க அவங்க மகனை பார்க்கணும் அப்படின்ட்டு ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. லார்ட் ஹெல்ப் மீ see my son. எங்க படகுல இருக்கிற எல்லா மென்னையும் அவங்களுக்கு நல்லா தெரியும், அவங்க மகன் இல்லைன்னு தெரியும். அதனால நீங்க கொஞ்ச நேரத்துக்கு அவங்க சன்னு போல நீங்க நடிச்சிடுறீங்களா? ஸோ ஷீ வில் அட்லீஸ்ட் அவங்க மறிக்கிறது சந்தோஷமா மறிப்பாங்க. அவர் சொன்னார், ஓகே, இவ்வளோ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களே, கண்டிப்பா உங்களுக்காக இந்த உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ள போய் அந்த அம்மா பக்கத்துல கிட்ட போனாராம். பீட்டர் ரிச்லி கிட்ட போன பிறகு தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டாராம். இந்த கேப்டன் ஒன்றும் புரியலையா, இவரே அதுக்கு அழுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவர் சொன்னாராம், இவங்க யாரும் இல்லை, இவங்க என்னுடைய தாயார் சாரா ரிச்லி. 10 ஆண்டுகளாக இவங்க கிட்ட இருந்து நான் பிரிஞ்சு போயிருந்தேன், தொலைஞ்சு போயிருந்தேன். ஆனா இவங்களுடைய விடாப்பிடியான ஒரு ஜெபம், அவங்க மகனை பார்க்கணும் மறிக்கிறதுக்கு முன்பதாக உள்ள ஜெபம், அதனாலதான் இத்தனை தடவை 5 முறை நான் மறித்திருக்கணும். என்னுடைய அந்த லைஃப் போட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அது இவங்களுடைய ஜெபம் தான். நான் மறிக்காம அந்த இதுல அவர் அழகா சொல்லியிருக்கிறாரு, for 10 years she is a lifeline, லைஃப் போட்ல லைஃப் லைன்.
அவங்களால தான், அவங்க ஜெபத்தினால தான் இன்றைக்கு அவ்வளவு சேதம் வந்தோம் நான் உயிரோட இருக்கிறேன். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஜெபிப்போம். யாரெல்லாம் தொலைஞ்சு போயிருக்காங்க கர்த்தர் அவங்களே அவருடைய மந்தைக்குள்ள கொண்டு வருவார். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இந்த நாள்ல யாரெல்லாம் உம்முடைய கர்த்தாவே தொலைந்து போயிருக்காங்களோ, உம்முடைய மந்தையிலிருந்து தொலைந்து போயிருக்கலாம், அவங்க வாழ்க்கையில உங்களோட நெருங்கி இருக்கலாம். நெருங்கி இருக்கும் போது அவங்க தொலைந்து போன மாதிரி இருக்கலாம். I pray Lord in Jesus name that you will go and find them. We pray, அந்த தாயாரை போல நாங்க ஜெபிக்கிறோம், that you will find them, rescue them and bring them back, oh Father God, that they will see the light of your glory and your name will be glorified, Lord. You are a wonderful shepherd and we thank you for all your goodness and your mercies. In Jesus' name we pray. Amen and amen. Hallelujah. Have a wonderful day, blessed day. God is a God who will seek and he will find us. Amen.